வெஜிடபிள் புலாவ் பண்ணலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பாஸ்மதி அரிசி கொஞ்சம், தேங்காய் பால் இதெல்லாம் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு இப்போ காமிக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா தாளிச்சிக்கலாம். ஒரு பட்டை போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கணும். இந்த கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அதில் நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போட்டுடணும். தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக அந்த புலாவுக்கு தேவையான உப்பையும் அதிலே போட்டுடணும். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அதுக்கப்புறம் அது கேரட்டும் பீன்ஸையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுனால கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே கழுவி வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கணும். நான் இன்றைக்கி 1.25 அழகு போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் தேங்காய் பால் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டோம். மிச்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3.5 அழகு தண்ணிக்கிட்ட ஊற்றுனேன். டோட்டலாக ஒரு 3.5 அழகு தண்ணி வந்திருக்கும். அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் புதினா மேலே தூவி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடிட வேண்டியது தான். மூடிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு 3-4 விசிலுக்கு அப்புறம் சிம்மில் போட்டுவிடுங்க. அப்புறம் ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.